Hi students, today 12th Maths chapter 2 example 2.35 பார்க்கலாம். Find all cube roots of root 3 plus I. இதுக்கு வந்து cube root கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So z equal root 3 plus I power 1 by 3. Cube root கேட்டிருக்கனால நம்ம 1 by 3 போடுறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1 by 3 வந்து இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த சைடு வரும்போது zக்கு வந்து கியூபாக வரும். ஸோ z cube equal root 3 plus I. இது வந்து போலார் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு மாற்றணும். போலார் ஃபார்ம்னா r cos theta plus I sin theta. ஃபஸ்ட்டு r கண்டுபிடிக்கணும், அப்புறம் theta கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதில் வந்து அதை சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு r கண்டுபிடிக்கலாம். r equal modulus of root 3 plus I equal மாடலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் போடுவோமா? ஸோ ரூட் இதில் எக்ஸ் என்னது ரூட் 3. ஸோ ரூட் 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் வந்து 1. ஸோ 1 ஸ்கொயர். ரூட் 3யை ஸ்கொயர் பண்ணால் 3 மட்டும் வரும். ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3 மட்டும் வெளியே எடுக்க முடியும். அதனால் 3 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான். அடுத்தது 3 ஒன்றும் ப்ளஸ் பண்ணி 4ன்னு எழுதிக்கலாம். ரூட் 4ன்னு வருது. 4 ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 2 கிடைக்குது. ஸோ ஆர் ஈக்குவல் 2. அடுத்தது தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். இது வந்து ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எக்ஸோ ப்ளஸில் இருக்குது, ஒய்யூ ப்ளஸில் இருக்கனால இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஸோ கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபாவோட வேல்யூ ஈக்குவல் தான். ஸோ தீட்டா ஈக்குவல் ஆல்ஃபா. ஆல்ஃபா கண்டுபிடிச்சாலே அதாவது தீட்டாவோட வேல்யூ. ஸோ ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு tan இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் y by x. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் tan இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ 1 பை எக்ஸோட வேல்யூ ரூட் 3. tan இன்வர்ஸ் 1 பை ரூட் 3யோட வேல்யூ என்னென்னா பை 6. ஓகேவா? tan இன்வர்ஸ் 1 பை 3யோட வேல்யூ பை 6. ஸோ இதுக்கு பதிலாக பை 6 போட்டுக்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் பை 6ன்னு வருது. ஆல்ஃபாவும் தீட்டாவும் ஈக்குவல் தாங்கிறதுனால தீட்டா ஈக்குவல் டு பை 6 தான். அடுத்தது அந்த போலார் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரூட் 3 ப்ளஸ் ஐ ஈக்குவல் ஆருக்கு பதிலாக 2 காஸ் தீட்டாக்கு பதிலாக பை 6 ப்ளஸ் ஐ சைன் தீட்டாக்கு பதிலாக பை 6. ஓகேவா? இப்போ அந்த க்யூப் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு க்யூப் விட்டுட்டு எழுதணுமா? ஸோ இப்போ வந்து க்யூப் சேர்த்துக்கலாம். z க்யூப் ஈக்குவல் ரூட் 3 ப்ளஸ் ஐ ஈக்குவல் 2. இதுக்கு வந்து காஸ் பை 6 ப்ளஸ் 2k பை 2k பை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 2k பை ப்ளஸ் ஐ சைன் பை 6 ப்ளஸ் 2k பை தான் வந்து z க்யூபுக்கு வந்து இது கிடச்சிருக்குது. இப்போ க்யூப் வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். இந்த சைடு கொண்டு வரும்போது இதுக்கு தனியாக க்யூப், இதுக்கு தனியாக க்யூப் வரும். ஸோ இதுக்கு தனியாக க்யூப் வரும்போது க்யூப் ரூட் ஆஃப் 2ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது காஸ் பை 6 ப்ளஸ் 2k பை ப்ளஸ் ஐ சைன் பை 6 ப்ளஸ் 2k பை இதை ஹோல் பவர் 1 பை 3. க்யூப் வந்து இங்கே வந்து 1 பை 3ன்னு நம்ம பவரில் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த 2க்கும் வந்து இந்த க்யூப் ரூட்டை வந்து பவரில் 1 பை 3ன்னு போட்டுக்கலாம். போட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து பவரில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம தீட்டாக்கு முன்னாடி வச்சு மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இந்த 1 பை 3 வந்து தீட்டாவோட வேல்யூக்கு முன்னாடி மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பை 6 ப்ளஸ் 2k பை இது கூட வந்து இந்த 1 பை 3 மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மேலே 1 தான் வரனால மேலே இருக்கிற டேர்ம் அப்படியே வந்துடும். கீழே வந்து பையில் 3 இருக்கனால அந்த 3யும் இந்த 6ம் மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். 3 இன்ட்டு 6ன்னு வரும். அதேமாதிரி தான் ப்ளஸ் ஐ சைன் இங்கே 1 பை 3யும் இந்த தீட்டாவோட வேல்யூ அப்படியே எழுதியிருக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 பவர் 1 பை 3 அப்படி எழுதிட்டு காஸ் பை ப்ளஸ் 12k பை இந்த 12 எப்படி வந்துச்சுன்னா இந்த 6 இந்த 2வும் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது வந்து 6 வந்து நமக்கு ஃபஸ்ட்டு காமனாக எடுத்துருக்கோம். காமனாக எடுத்துட்டோம்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 12ன்னு வரும். ஓகேவா? ஸோ 12 இந்த 3 வந்து இந்த 1 பை 3யோட 3. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த 6 இந்த 12 மல்டிபிள் பண்ணி 12k பைன்னு வருது. இந்த 3 வந்து இங்கே கீழே வந்துடுது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 பவர் 1 பை 3 அப்படி எழுதிட்டு காஸ் பை ப்ளஸ் 12k பை பை 6 3 சார் 18. ஓகேவா? ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் 6 3 மல்டிபிள் பண்ணி 18 போட்டுக்கலாம். அடுத்தது k ஈக்குவல் 0 1 2. க்யூப் ரூட்டுங்கிறதுனால நம்ம 3 வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 0 கேக்கு பதிலாக 0 போட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 1 அதுக்கப்புறம் 2 3 வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு k ஈக்குவல் 0ன்னு போட்டுக்கலாம். z ஈக்குவல் 2 பவர் 1 பை 3 காஸ் பை ப்ளஸ் 12 இந்த k இருக்கிற இடத்துல மட்டும் 0 போட்டுக்கலாம். ஸோ 0 பை பை 18 ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் இந்த பை ப்ளஸ் 12 கேக்கு பதிலாக 0 பை பை 18. அடுத்த ஸ்டெப்பில் 12 பவர் 1 பை 3 காஸ் இங்கே 0 இருக்கனால இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். பை பை 18 மட்டும் வரும். ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் இதுவும் 0 ஆயிடுச்சுன்னா பை பை 18 மட்டும் வந்துடும். ஓகேவா?
அடுத்தது நம்ம k ஈக்குவல் டு 1 போட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். z ஈக்குவல் 2 பவர் 1/3 cos pi ப்ளஸ் 12 k இருக்கிற இடத்துக்கு மட்டும் 1 போட்டு 5/18 ப்ளஸ் i sin pi ப்ளஸ் 12 k பதிலாக 1 5/18. அடுத்தது 2 பவர் 1/3 cos pi ப்ளஸ் இந்த 12 1 மல்டிபிள் பண்ணி 12 pi/18 ப்ளஸ் i sin pi அப்படியே போட்டு 12 1 மல்டிபிள் பண்ணி 12 pi/18. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 பவர் 1/3 அப்படி எழுதிட்டு காஸ் இந்த பையும் 12 பையும் ப்ளஸ் பண்ணால் 13 பை வரும். ஸோ 13 pi/18 ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் இந்த பையும் 12 பையும் ப்ளஸ் பண்ணி 13 pi/18 போட்டுக்கலாம். அடுத்தது k ஈக்குவல் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். z ஈக்குவல் 2 பவர் 1/3 காஸ் pi ப்ளஸ் 12 k இருக்கிற இடத்துல மட்டும் 2 போட்டு 5/18 ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் pi ப்ளஸ் 12 இன்ட்டு 2 pi/18. அடுத்த ஸ்டெப்பில் 2 பவர் 1/3 அப்படி எழுதிட்டு காசு அப்படி எழுதிட்டு பை அப்படி எழுதிட்டு ப்ளஸ் இந்த 12 2 மல்டிபிள் பண்ணி 24 பைன்னு எழுதிக்கலாம் /18 ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி அந்த பை எழுதிட்டு 12 2 மல்டிபிள் பண்ணி 24 pi/18 எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் 2 பவர் 1/3 அப்படி எழுதிட்டு காஸ் இந்த 24 பையும் 1 பையும் ப்ளஸ் பண்ணால் 25 பை. ஸோ 25 pi/18 ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் இந்த பையும் இந்த 24 பையும் ப்ளஸ் பண்ணி 25 pi/18 போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் 2 பவர் 1/3 காஸ் இந்த 25 பையை வந்து எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 25/18 பை ப்ளஸ் 7/18 பிரிச்சுக்கலாம். இதை வந்து சால்வ் பண்ணாலும் நமக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ இது சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த 18ம் பையும் மல்டிபிள் பண்ணால் 18 பை வருமா? ஸோ 18 பை ப்ளஸ் 7 பை என்ன வரும்? 25 வரும். ஸோ 25 pi/18 வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த 25/18 பை ப்ளஸ் 7 pi/18 பிரிச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் 2 பவர் 1/3 அப்படி எழுதிட்டு காஸ் பை ப்ளஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? மைனஸ் காஸ் தீட்டாவா? பாருங்கள், காஸ் பை ப்ளஸ் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் காஸ் தீட்டா, சைன் பை ப்ளஸ் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ இது வந்து பை ப்ளஸ் தீட்டாங்கிற மாடலில் இருக்கிறதுனால மைனஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ மட்டும் எழுதினா போதும். அதே மாதிரி தான் இங்கேயும் சைன் பை ப்ளஸ் தீட்டாவுக்கு மைனஸ் சைன் தீட்டா. ஸோ மைனஸ் சைன் தீட்டாவோட வேல்யூ மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.